ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கௌஷி தி எக்ஸ்ப்ளோரர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுடைய ட்ராவல் விலாக் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கேடிஇயில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா போடுற ஒரு விலாக் வீடியோ இது தான். கடைசியாக வந்து பெங்களூர் ட்ராவல் விலாக் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் போடுற ட்ராவல் விலாக் வந்து இதுதான். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அங்கே பாருங்கள், ட்ரெயின் அங்கே தான் வந்து 3rd பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே வந்துவிட்டோம். ஏன்னா வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணால் வந்து அப்புறம் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான், இப்போவே நான் சொல்லிடுறேன். அதனால் வந்து சீக்கிரமாக போனோம், அப்புறம் கதவு சாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நமக்கு தான் வந்து தேவையில்லாத அலைச்சல். அதனால் வந்து இயர்லியாகவே போகலாமே. எல்லோரும் நீங்கள் கூட அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இயர்லியாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அங்கே பாருங்கள், அதுதான் ட்ரெயின். இதுதான் வந்து ட்ரெயின் பாருங்கள், கிட்ட க்ளோசர் ஷாட்ஸு. அப்படியே நீங்கள் போக போக கோச்சோடைய ஆர்டர்ஸ்லாம் வந்து ரிவர்ஸில் இருக்கும். அதாவது ரிவர்ஸ்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படின்னு பேக்லேருந்து லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7 to 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 கோச்சஸ், 8 கோச்சஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆர்டினரி கோச் இருக்குது, 1 வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி இருக்கிறேன், அந்த இடத்துல வந்து C7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. C7 C6 அப்படி தான் வந்து போவோம். ஃப்ரண்ட்டில் C1 இருக்கும். இதுவே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரலுக்கு வரதா இருந்ததுன்னா உங்களுக்கு அப்போ மட்டும் இதே கோச்சஸ் டைப் தான், பட் ரிவர்ஸில் வரும். C7 ஃப்ரண்ட்டில் வரும், C1 வந்து லாஸ்ட்டில் வரும். அப்படியே C7 C6 C5 அப்படின்னு போவோம் ஃப்ரண்ட்லேருந்து. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரல் வரதா இருந்தால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3ல் தான் நிற்கிது. பக்கத்துலேயே வந்து நம்ம சாஃப்ரான் வந்தே பாரத், அதாவது பெங்களூர் போகிற சாஃப்ரான் கலர் வந்தே பாரத், ஈவினிங் வந்தே பாரத் வந்து பக்கத்துலேயே பிளாட்ஃபார்ம் 2Aலே வந்து இருந்தது. நம்ம கோவை வந்தே பாரத் வந்து காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே சென்ட்ரலுக்கு காலையிலேருந்தே இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 3rd பிளாட்ஃபார்மில் தான் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் பாருங்கள், E1 போட்டிருக்குது. இந்த சைட்லேருந்து தான் பாருங்கள், ரைட் சைட்லேயே அந்த பெங்களூர் வந்தே பாரத் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க வண்டியில். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினுடைய அவுட்டர் ஷாட்ஸை வந்து பாருங்கள். இது எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீமியம் ட்ரெயின்ஸுமே இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா பெங்களூர் சதாப்தி வேறு இருக்குது. சதாப்தி, பெங்களூர் வந்தே பாரத், கோவை வந்தே பாரத் பாருங்கள். ஸோ நாங்கள் போகிற கோச் என்ன வந்து பார்த்திங்கன்னா C4 தான், ரொம்ப நல்ல கோச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரெயினுக்குள்ளே போர்ட் பண்ணிவிட்டு ஏறிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து ஃபஸ்ட் போர்டிங் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஹாய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்து ஏறுவோம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய வந்தே பாரத் டோர்ஸ். சைட்லலாம் ஒரு லைட் இருக்கும். நான் பாருங்கள் இப்போ தான் வந்து ட்ரெயினை வந்து போர்ட் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் சொல்லணும்னா உண்மையிலேயே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக பயோ வேக்கம் டெக்னாலஜியாவில் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்தது. ஸோ பாருங்கள், C4 கோச் வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ்ன்னு இருக்கும். அப்புறமா வந்து எல்லா பேரும் வந்து போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சம் வெளியே போயிட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு இருக்கேன். எல்லாம் பிரெய்லி ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இந்த ட்ரெயினில் இருக்குது. நம்ம ட்ரெயின் வந்தே பாரத் மேனுஃபேக்சர் பண்ணதே நம்ம இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ICF பெரம்பூரில் தான். ஸோ நார்த் இந்தியாவுக்கெலாம் போயிட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னும் நிறைய வந்தே பாரத் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ராவல் விலாக நம்ம கோயம்புத்தூர் வந்தே பாரத் ட்ராவல் விலாக் வந்து போடுறேன்.
நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஓரளவு க்ளீனாகவே இருக்குது, பரவாயில்ல. பட் என்ன வந்து ஒரே ஒரு ட்ராபேக், பெரிய ட்ராபேக்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எந்த டிஸ்பிளேவுமே வந்து ஒர்க் ஆகலை. புதுசாக யாராக வந்தாங்கன்னா சரி ஓகே வந்தே பாரத்னுவே அந்த லைட்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், C4 இது C3 இதுனா. பட் என்ன தான் இருந்தாலுமே மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளேயில் வந்து சுத்தமாக எதுவுமே வேலை செய்யலை. அழகாக வெயிட்டிங் ஃபார் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருந்தது. நெட்வொர்க் வந்த மாதிரியே தெரியல, ட்ரெயினே கிளம்பி போயிடுச்சு. ஸோ இதுவே சேலம் ஈரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எல்லாமே C4 வந்தே பாரத் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சென்ட்ரலில் வேலை செய்யாது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் ஸ்டேஷன் நல்லா நீட்டாக இருக்குது. ட்ரெயின்லாம் வந்து ஆக மொத்தத்தில் நம்ம வெளியே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் C4 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோச்சும் ஒரே மாதிரி இருக்கும்னா, ஆனால் அது உங்கள் லக்கு பொறுத்து தான் இருக்கும். இதுவே நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா C7 இருந்தது, அதாவது ஃபஸ்ட்டு கோச் ரிட்டர்னில் வரும்போது. ஆக்சுவலாக C4 அளவுக்கு அந்த கோச் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இந்த கோச்சை வந்து அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ன்னு தான் போட்டிருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெயின் டிபார்ட் பண்ணுற ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லேயும் போட்டு அந்த எல்லோ கலர் டிஸ்பிளேயில் LED டிஸ்பிளேயில் வந்து ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியேயும் வந்து இந்த C4னு போட்ட இடத்துல இந்தியன் ரயில்வேஸ் வெல்கம்ஸ் யூன்னு இருந்த இடத்துலையுமே ரூட் வந்து போட ஆரம்பித்தாங்க வயா சேலம் ஈரோடு திருப்பூர்னு சொல்லிட்டு. ஊற்றுது வந்தே பாரத்தில். ஸோ பக்கத்துலேயே நம்ம பெங்களூர் சாஃப்ரான் வந்தே பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது, ஆச்சு. நாங்கள் வந்து என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். அது ஒன்றும் இருக்காது, ரொம்ப ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அது சரியாக பார்க்காம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. எப்படியோ ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். எப்படியோ அந்த ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் இருந்தது நம்ம கோவை வந்தே பாரத் பக்கத்து பிளாட்ஃபார்மில். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெயினை வந்து சென்ட்ரலில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னே சொல்லலை, பட் ட்ரெயின் நம்பர் சொல்லிவிட்டு 3rd பிளாட்ஃபார்மில் வந்து டிபார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் ரிட்டர்ன் வந்தே பாரத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக் இல்லை. பட் இருந்தாலும் வந்து சென்ட்ரல்ன்றது ஒரு பெரிய ஸ்டேஷன், இங்கே வந்து ஒரு தெளிவான அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்றது தான் நான் வந்து இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நேரம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்ததை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. ஃபுட்டில் ஹீட் பண்ணுற அந்த இடம் அதுதான், சாப்பாடெலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்த இடம். சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் டைப் சீட்ஸ் தான், ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் வந்து ஒரே ஒரு பெரிய ட்ராபேக், முன்னாடி இருக்கவங்க கொஞ்சம் டிஷ்ஷுன்னு புஷ்பேக் ரொம்ப பண்ணாங்கன்னா நம்ம வந்து எதாவது பொருள் வந்து அந்த ட்ரேயில் எதாவது வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் டபான்னு ஆடும். அப்படி இல்லை அவங்க முன்னாடி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உட்கார்ந்தாங்கனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோச்சஸ்லேயுமே மினிமம் வந்து அந்த எண்டுலேயும் இல்லை ஒரு கோச்சில் ஒரு ETBU வச்சுருக்காங்க, எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். ஓல்டு அலாரம் செயின் அந்த ஃபேஷன்லாம் போயிட்டு இப்போ வந்து மாடர்னான இந்த ETBU யூனிட் வந்து வச்சுருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம வந்து லோக்கோ பைலட் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ETBU வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க. ஸோ இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபுட்டு ட்ரே. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம்
ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. C4 கோச்சில் இந்த ஃபுட் ரெஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு C7ல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ வந்து சார்ஜிங் போர்ட்ஸும் 2 USB போர்ட்ஸும் வந்து கூட கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ C7ல் ஏன் அப்படி சொன்னேன்னா வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்காது. நீங்கள் காலை வச்சு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் லெவல்ஸ் வந்து அதே 3 லெவல்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுட் ரெஸ்ட்டில். லோ, மீடியம், ஹை அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ அதுதான் C7ல் வந்து அதே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு காலை அழுத்திக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் நிற்கும். நீங்கள் கால் எடுத்துட்டிங்கன்னா பட்டாருன்னு போய் அடிச்சிடும். இதுதான் வந்து எனக்கு C7ல் பிடிக்காத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த C7 ஃபுட் ரெஸ்ட் சாம்பிள் வந்து பாருங்கள். அப்படியே மேலே போயிருதா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் லோ. இப்போ வந்து அப்படியே மீடியம் லாக் ஆகும். அந்த இது வந்து மீடியம் லாக் ஆகுது பார்த்தீங்களா, அப்படியே வந்து போய் அடிச்சிது பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணல, கால் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அப்படியே வந்து நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கால் எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம்னாலுமே வந்து ஏசி, லைட்ஸு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே எதாவது வந்து ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த போர்டில் வந்து போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபைன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படியே வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மேலே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏசி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, எதாவது ப்ராப்ளம் இருக்குது, லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேலே வந்து கொடுத்துருக்க அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு கோச்சில் 2 டிஸ்பிளேஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்பிளேயோடைய வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன், அப்புறம் வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடு மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் எல்இடி டிஸ்பிளேலையும் வந்து காட்டும். ட்ரெயினுடைய ஸ்பீடு, நெக்ஸ்ட் ஸ்டாப்போடைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, இது எல்லாமே வந்து 3 லாங்குவேஜஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். தமிழ், அப்புறம் வந்து ஹிந்தி, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். அந்த மேலே இருக்க க்ரீன் போர்டுக்கும் அதே தான், ஒன்றும் புதுசு கிடையாது. ரெஸ்ட் ரூம்ஸ் ஆக்குப்பைடாக இருக்கா இல்லையான்றது மேலே இருக்க அந்த போர்ட்லேயே அந்த லைட்லேயே வந்து தெரிஞ்சிடும். டாப் ரைட்டும் லெஃப்ட்டும் எந்த 2 சைடு இருக்க ரெஸ்ட் ரூம் எது ஃப்ரீயாக இருக்குமோ க்ரீன் கலரில் காட்டும், இல்லைனா வந்து ஆக்குப்பைடில் இருக்குது அப்படின்னா வந்து ரெட் கலரில் காட்டும். ட்ரெயினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பு வந்து எந்த சைடு வந்து அந்த லைட் ஸ்ட்ரிப் இருக்கும் அந்த சைடு வந்து ட்ரெயின் போகுது, அந்த சைடு வந்து நீங்கள் கோச் வந்து அடுத்த கோச் போகும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ C4ல் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாடர்னான ஒரு புஷ்பேக் பட்டன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஒரு புஷ்பேக் பட்டன் சைடில் இருக்கும், கொஞ்சம் தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது புஷ்பேக் பட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், அழுத்தி நான் வந்து போகிறேன், திரும்ப வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா மேலே வரும். இது வந்து C7ல் வந்து எப்படி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா சைடு அந்த ஆம்ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பட்டன் மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கல. ஸோ இதுதான் வந்து அந்த 3 லெவல் ஃபுட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. இது பாருங்கள், மீடியம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். திரும்ப வந்து பாருங்கள், நானே லெவல் காட்டுறேன். அப்படியே வந்து லாக் ஆகும்போது ஒரு கிளிக் சவுண்டு வந்து ஒன்று கேட்கும். அது வந்து வச்சுட்டு நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்டில் மேலேருந்து இழுத்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்துடும். அது ஒரு லெவலு. நேரமாக வந்து லைட்டு போடாமல் இருந்தாங்க, அப்புறம் ஆன் பண்ணிட்டாங்க லைட்டு. வண்டி இன்னும் எடுக்க போகிறாங்க. இந்த எல்லோ கலர் டச் சென்சிட்டிவ் ரீடிங் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. டச் பண்ணாலே ஆன் ஆகிடும். பட் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும், ஒரு நிமிஷம் இருக்கும், திரும்ப அதுவே ஆஃப் ஆகிடுது. அப்புறம் எதுக்கு அதை ஆன் பண்ணணுன்னே தெரியல. ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசிங் டைம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 2:15 வந்து ட்ரெயின் கிளம்புவோம். 2:15 வந்து கதவு சாத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, ட்ரெயின் டிலேயில் தான் எடுத்தாங்க. அதை நான் காமிக்கிறேன், சொல்கிறேன் பாருங்கள். டோர்லாம் கரெக்டான டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயினுக்குள்ளே என்ட்ராகும்போது நியூஸ் பேப்பர் வச்சுருவாங்க. அப்புறம் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு ரயில் நியர் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்னும் ட்ரெயின் கிளம்புன மாதிரி தெரியல, டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சப்பாடா, எப்படியோ பல மணி நேரம் கழித்து ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆயாச்சு. டைம் காமிக்கிறேன் பாருங்கள். 2:15 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் டிலேயில் தான் வண்டி எடுத்தாங்க. அதை பற்றி வந்து தெரியல, பட் ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது பேசுவோம்.
ட்ரெயின் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ தாங்க. பேசின் பிரிட்ஜ் தாண்டினோடனே உடனே சடனாக வந்து 1:30 வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது ட்ரெயின். அது வரைக்கும் கொஞ்சம் ஊர்ந்து தான் போயிட்டு இருந்தது. அதை நீங்கள் இப்போவே லைவாகவே வந்து பார்ப்பீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சபர்பன் இஎம்யூ மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஸ்டேஷன்லேருந்து போர்ட் ஆன பேசஞ்சர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுற மெசேஜ் 3 லாங்குவேஜ்லேயும், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் வரும்போது வி ஆர் அப்ரோச்சிங், அந்த ஸ்டேஷன் கிட்ட வரும்போது அதுக்கான மெசேஜும் வருது. அப்புறம் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம், அப்புறம் இன்னும் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் வந்து சின்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வாய்ஸ் வந்து காதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகி இப்படி விரித்து கேட்டால் தான் கேட்கும் போல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆடிபிளாக இருக்கிறது. ஆல்தோ ஓல்ட் ட்ரெயினாக சைலன்ஸில் இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறதுக்கு. அதோடைய வால்யூமை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தூக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா எழுந்துட்டு நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது போல் இருக்குதுன்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சுப்பாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆகுது. வால்யூம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். பாருங்கள், பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். அதுவும் 3 லாங்குவேஜில் வந்து ஃப்ளாஷ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் கிளம்புனதே லேட்டுன்றதுனால ஒரு 2:50 அந்த டைமில் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் அண்டு டீ கிட் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. டீயில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிரக் சாய், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இஞ்சி டீ, அப்புறம் வந்து எலாச்சி டீ, ஏலக்காய் டீ, அப்புறம் வந்து மசாலா டீ, அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி கிட் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஆவடி அதெல்லாம் க்ராஸ் ஆனோடனே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வந்து அந்த ஒரு டீ கிட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஹாட் வாட்டரும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டீ கிட் அந்த பவுடர் வந்து கொடுத்துருவாங்க. இதோ திருநின்றவூர் வந்து க்ராஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஸ்நாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டீ மட்டும் அந்த பவுட்ரு பத்தலையா, இல்லை அந்த பவுடரே டேஸ்ட்டே அப்படி தானா, இல்லை வாட்டர் ஜாஸ்தி ஆட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு சுத்தமாக தெரியல. அது வந்து சுகரே இல்லாத மாதிரி கொஞ்சம் ரொம்ப சப்புன்னு இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டீயாக தான் இருந்துச்சு. சுகர் கம்மியாக இருக்கலாம், பட் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். சுகர் கம்மியாக இருந்ததுன்னா, நான் கேட்கல. நீங்கள் வேணால் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெனு, அந்த வந்து ஒரு டீ கொடுத்த அந்த ட்ரேயில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து அந்த ஒரு க்ரீம் பன். அது வந்து ஒரு மாடர்ன் கம்பெனி ப்ராடக்ட் இது. அதெல்லாம் சொல்லப்போனால் உண்மையிலே கம்பெனி ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான கிராசிங்ஸ்க்கு நடுவுலேயே நான் வந்து இந்த ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போகிறது வந்து சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் ஜங்ஷன் பிபி வந்தே பாரத் தான். இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும் பாருங்கள். இது வந்து திருவள்ளூர் கிராசிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20643 சிபிஇ வந்தே பாரத்.
ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1365 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வித் கேட்ரிங் சார்ஜஸ். கேட்ரிங் சார்ஜஸ் வேணும்னா 1057 ருபீஸோடய முடிஞ்சிடும். கேட்ரிங் சார்ஜ் வேணுன்றது வேணான்றது உங்களுடைய விருப்பம். ஸோ அரக்கோணம் கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டு. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அரக்கோணம் கிராஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து போயிட்டு இருந்தது ட்ரெயின். பட் அரக்கோணம் வந்தபோது கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸோ இங்கே தான் வந்து டீக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:24, அதாவது 1 hour ஆகிடுச்சு. அரக்கோணம் வந்து ஒரு 1 hourக்குள்ளே, கொஞ்சம்னா ரொம்ப பர்ஃபெக்ட் 1 hourக்குள்ளேயே வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம தான் வந்து அந்த டீ கிட்ட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். டீ வந்து தண்ணியாக இருக்கா பாருங்கள், பால் பவுடர் கம்மியாக இருக்கா என்னன்னே தெரியல. ஆனால் அந்த டீயில் ஏதோ வந்து ஒன்று குறையுது, அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ஒரு திக்காக ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் வாசனை கலந்த ஒரு தண்ணி குடித்த மாதிரி இருந்துச்சு. டீ மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றது எல்லாமே நிஜமாலே சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், ட்ரெயின் விண்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சன்ஷேடு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு சன்ஷேடு. அப்படியே வேணுன்ற அளவுக்கு இறக்கி வச்சுக்கலாம் சன் படுற இடம் வரைக்கும். அப்புறம் திரும்ப வந்து அழகாக தூக்கணும்னா அழகாக லாக் ஆகிடுது. இந்த லைட் எப்படி ஆன் பண்ணணும்னு வந்து பாருங்கள். சும்மா இப்படி டச் பண்ணாலே வந்து அந்த ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ஆன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி டக்குன்னு வந்துருச்சு. ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டு. கிராஸ் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பயங்கர டாப் ஸ்பீடில் வந்து காட்பாடி வந்து கிராஸ் ஆச்சு. நிஜமாலே சொன்னோம்னா அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் காட்பாடி இதெல்லாம் வந்து போனதே வந்து தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கிராசிங் வந்து ஆச்சு. ரொம்பவே வந்து நம்ம ட்ராவல் பண்ணதே தெரியல, இவ்வளோ தூரம் வந்துருக்குமா அதுக்குள்ளே காட்பாடி வந்துச்சா அப்படின்னு வந்து சொல்கிறது தெரியல. ஒரு நியர்லி ஒரு 2 hours காட்பாடி வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கூட பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு 1:30 வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து க்ராஸ் பண்ணாங்க. பாருங்கள், ஜோலார்பேட்டை ஜங்ஷன் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் ஏலகிரி ஹில்ஸும் வந்து பின்னாடி ரொம்ப அழகாக வந்து தெரியுது. ஸோ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நம்மளுடைய 130 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து இதோட முடியுது ஜோலார்பேட்டையோட. இதுக்கப்புறம் வந்து ஒரு 110 கிலோமீட்டர் அதில் தான் வந்து நம்மளுடைய ட்ரெயின் வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 4:47 அந்த டைம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூரும் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை. சேலம் வரத்துக்கு முன்னாடி அந்த விண்டோவில் என்ன இருக்குதுன்னே தெரியல. நான் கூட வந்து சேலமை கேப்சர் பண்ண முடியாது, உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு நினச்சேன். பட் சேலம் வரத்துக்குள்ளே எப்படியோ அந்த மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப ஒன்றுமே வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி லோ விசிபிலிட்டி, ஒன்றுமே தெரியல வெளியே என்ன இருக்குது. ஜன்னலில் அவ்வளோ ஊற்றுன்னு தண்ணி அப்படி ஊற்றிட்டு இருந்தது. ஏன்னா பயங்கர சிவியர் ரெயின். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:59 கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னோன்னா நம்மளோட ஸ்டேஷனில் வந்து நிற்கும் பொழுது 6:1 அப்போ வந்து சேலம் ஜங்ஷன் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். டிலே தான். சரி, நம்ம வந்து சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே மேலே அழகாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க.
அதே டிஸ்பிளே தான் சேலமில் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. E1 C4ன்னு சொல்லிட்டு வந்தே பாரத் ட்ரெயின் நம்பரு எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நிற்குதோ அக்யூரேட்டாக அந்த இடத்துல வந்து அந்த டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுது. சென்ட்ரலில் ஏன் வேலை செய்யலைன்னு திரும்ப வந்து அது தெரியல என்னன்னு. பட் சேலமில் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்கிறது. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அக்யூரேட்டாக நாங்கள் இருந்த C4 கோச்சில் இந்த சேலம் டிஸ்பிளே வந்து காமிச்சிருந்தது வெளியே. பாருங்கள் சூப்பராக இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், நல்லா ஒர்க் ஆகுது. சேலமில் வந்து 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறமா வந்து ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. என்னதான் டிலேவாக இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுக்கணும் இல்லையா சேலமில் பர்ஃபெக்டாக. ஆனால் வந்து இந்த 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வந்து சேலம்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் என்ன தான் டிலேவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ட்ரெயின் வந்து எடுத்துருக்கணும். பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு எடுத்துருக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுன்னு ஆகிப்போச்சு. அந்த 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் ஆனால் கரெக்டாக டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக வந்து சேலம்லேருந்து வந்து ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சேலம் ஜங்ஷன் இஸ் பாசிங். அவ்வளோதான், சேலம் ஜங்ஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈரோடு தான். பட் ஈரோடெலாம் வந்து கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு, ஈரோடு வரத்துக்குள்ளே இருட்டிருச்சு. அதனால் வந்து ப்ராப்பர் ஷார்ட்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சேலம் ஜங்ஷன் தாண்டின உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நேச்சரான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு வரத்துக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட். எங்கள் கோச்சில் இருக்க எல்லாருமே வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. பட் வந்து அது இந்த மரம் வர வர மறைச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு. பட் நானும் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் அதுவுமே வந்து இன்னும் போக போக அந்த கோல்டு கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போச்சு. எல்லாருமே வந்து ஃபோன் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லோரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி அதை ஜூம் பண்ணி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஸ்டேஷன் ஈரோடுன்றது ட்ரெயினில் இருக்க அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டமே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சேலம் தாண்டினோடனே உங்களுக்கே தெரியும், ஜோலார்பேட்டை தாண்டினோடனே ஒரு 110 கிலோமீட்டரில் தான் வந்து போயிட்டு இருந்தது ட்ரெயின். பட் ஓரளவுக்கு ஓகே ஸ்பீடு வந்து நடுவில். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்கவே தான் அந்த டிலே ஆகிட்டே போயிருந்தது. சேலம் வந்தோடனே சும்மா சட்டுன்னு வந்துருச்சு ஈரோடு. பாருங்கள் அதுக்குள்ளே வந்து ஈரோடு வந்துருச்சு. கொஞ்சம் டார்க்கில் தான் வந்து கேப்சர் பண்ண வரைக்கும் பாருங்கள். ஈரோடு ஸ்டேஷன் எப்படியோ வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ மட்டும் நம்மளுடைய ரெகுலர் கேடிஇ குவாலிட்டியில் வந்து இருக்காது. ஏன்னா நான் வந்து டக்குன்னு இந்த கிராசிங்ஸு ட்ரெயின் இதெல்லாம் எடுக்கவே நான் வந்து கையில் இருக்கிற அந்த நம்ம பெரிய ஃபோன் கேமரா வந்து நான் எடுக்கலை. அதனால் வந்து மன்னிச்சிடுங்க. இல்லைனா வந்து நான் 4Kயில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோ வந்து 1080p தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்துட்டோம், ரீச்டு. இதுவும் டிலே தான். ஸோ ட்ரெயின் வந்து ஈரோட்லேருந்து வந்து டிபார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 19:15 அந்த டைமுக்கு வந்து ஈரோடுலேருந்து வந்து டிபார்ட் ஆகிருக்கு. ரொம்ப நேரம் ஹால்ட்டு ஈரோடில். பாருங்கள் இங்கே ஈரோட்லேயும் பாருங்கள் அதே டிஸ்பிளே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதே டிஸ்பிளே. இதோ பாருங்கள் திரும்ப வரும், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த டிஸ்பிளே ஈரோட்லேயுமே வந்து இதோ பாருங்கள் வருது. C3 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போட்டிருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக வேலை செய்யுது ஈரோட்லேயும். அடுத்த ஸ்டேஷன் வேறு ஒன்றும் இல்லை, திருப்பூர் தான். அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிகிட்ருக்கு.
ஈரோடு டான்னதுமே நமக்கு வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பட் அந்த சாம்பார் ரைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஒரு ப்ளெயினான ஒரு ஐஸ் கட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெயினில் நான் சொல்லலை, ட்ரெயினில் இருக்க எல்லோரும் வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஈரோடு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம திருப்பூரே வந்துட்டோம். திருப்பூர் வந்து ரொம்ப நைட் ஆகிடுச்சு. கூட வந்து இந்த விண்டோ மூலமாக வந்து என்னால் கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து திருப்பூரை வந்து நான் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், திருப்பூர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே கோயம்புத்தூர் வந்துருச்சு. பட் ஆனாலுமே வந்து கோயம்புத்தூர் டிலேவாக தான் வந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு திருப்பூர் டு கோயம்புத்தூர். ஸோ இது வரைக்கும் சேலம் ஈரோடில் நிறைய ஹால்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எதுவுமே இல்லாமல் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு வந்து எடுத்துட்டாங்க. ஹால்ட் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியான நேரம் தான், டக்குன்னு வந்து திருப்பூர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோயம்புத்தூர் தான். ஸ்பீடு பாருங்கள், ட்ரெயின் ஸ்பீடு கோயம்புத்தூர் நெருங்கும் போதே ரொம்ப கம்மி ஸ்பீடு தான். திருப்பூர் டு கோயம்புத்தூர் கண்டிப்பாக அது ஸ்பீடே வந்து எடுக்கலை அவங்க. பட் ஆனால் வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்ருக்கோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து டீபோட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கர ரஷ்ஷு. நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முன்னாடியே போய் நின்றுடுங்க கதுவாண்ட. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாம் பேக்கடாக இறங்குற மாதிரி இருக்கும். ஒன்று சீக்கிரமாக போய் இறங்கிடுங்க, அப்படி இல்லைனா லேட்டாக இறங்குங்க. இது ரெண்டு தான் நல்ல விஷயம். இப்படி தான் போகணும் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எப்படியோ வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம டீபோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து கூட்டம் ஜாஸ்தி தான். நிறைய பேர் வந்து வந்தே பாரத் டீபோர்டிங் தான் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறதா இருந்தாலும் போகலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய ட்ராவல் விலாகை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய காமெடி வீடியோஸ், விலாக் வீடியோஸ், டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னெல்லாம் விஷயம் பண்ணலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் கீழே இருந்தால் அங்கேயே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கமெண்ட் பண்ணுற ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் போய் கூட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எவ்வளோ கூட்டம். பாய் பாய்.